லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். திருடன் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். இப்போ இவனை என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. மாப்பிள்ள உன் வாயில உன்னை திருடன், என் வாயில கூட உன்னை திருடன் அந்த வார்த்தை கூட சொல்லக்கூடாது மாப்பிள்ள. அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது மாப்பிள்ள. ஒரு செயின் மாப்பிள்ள, நீ நினைச்ச ஒரு செயின் என்ன 1000 செயின் கூட வாங்கலாம். இவரோட கோடீஸ்வரன். அந்த பொம்பளை பேர் என்ன? நாகலட்சுமியா? நாக்கு பூச்சியா? அந்த நாக்கு பூச்சி அப்படி சொன்னதான் அந்த நாக்கு மலையே சச்சுன்னு கோர்த்துருக்கணும் மாப்பிள்ளன்னு. வாயை உடச்சிருக்கணும் மாப்பிள்ள. இல்லை சார், எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒரு பிளான் மாதிரி தெரியுதா? அந்த கிளவி என்னையும் மித்ராவையும் சேர்த்து ஏதோ மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்றாயா? சார், நம்ம அது சும்மா விடக்கூடாது சார். விடக்கூடாது மாப்பிள்ள. ஆனா அதுலயும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? என் மித்ராயா என்னை பார்த்து திருடன் சொன்ன உடனே வந்துச்சு பாரு ஒரு கோவம். அப்படியே எனக்கா வந்து நிப்பால என் பழைய மித்ரா. அப்படியா? அப்படியே எனக்கு அந்த மித்ராவை பார்த்த மாதிரி இருந்துச்சியா. என் மித்ராயா சூப்பர் மாப்பிள்ள. பாவம் மாம்ச, என்னாலதாயா மித்ரா பாவையா பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறா. கிளவிய இது மாம்ச. எங்க மாப்பிள்ள போற? மித்ராவை பார்க்கதான் போறேன். அங்க நடந்த கலவரத்துல என்னால அவகிட்ட சரியா பேசக்கூட முடியலையா. நான் திருடலன்னு அவளுக்கு தெரியும், இருந்தாலும் என் தரப்பு நியாயத்தை சொல்லணும்ல. அதான் நான் போய் மித்ராவை பார்த்துட்டு வந்துடுறேன். குட் நைட். மித்ராவை பார்க்க போறேயா? மாப்பிள்ள பார்த்து மாப்பிள்ள பார்த்து பார்த்து அந்த பக்கமாக போ. இந்த பக்கமாக போனால் போலீஸ் பிடிச்சிக்குவாங்க. சுற்றி போ. நாங்கள் போச்சு என் மாப்பிள்ளையை பார்த்து திரு அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கள, என்ன பண்ண போகிறேன்னு பாரு. மாரியர் பைக் குடிச்சிட்டு நான் தர மாட்டேன். இங்கே கடை அன்னைக்கு வரதன் விக்ரம கிட்னாப் பண்ணப்போ யாருன்னே தெரியாத வினய் வந்து விக்ரம் அவங்கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அதுவும் தன்னோட உயிரை பணைய வச்சு. இன்னொரு நாள் விக்ரம் மாடிப்படியிலிருந்து தவறி விழறப்போ வினய் ஓடி வந்து தாங்கி பிடிச்சு காப்பாத்தினாரு. இன்னைக்கு வினயோட பாக்கெட்ல இருந்து அத்தை செயின் எடுத்தப்போ மித்ரா அவங்களே வாலண்டியரா உள்ள வந்து காப்பாத்துறாங்க. வினயும் மித்ரா என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்கிறாரு. விக்ரமும் வினய் வந்த கொஞ்ச நாள்லயே அவர்கிட்ட அங்கிள் அங்கிள்னு ஒட்டிக்கிட்டான். இதெல்லாம் பார்க்குறப்போ ஏதோ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு. இங்கே நம்மளுக்கு தெரியாம ஏதோ ஒன்று நடக்குது. அது என்னன்னு தான் தெரியல. அது எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன். இந்த
ஜாலியாக எகிரி வச்சு போக வேண்டியதா. எந்த பழிய வேணா சுமக்கலாம், ஆனா இந்த திருட்டு பழி இருக்கே எல்லாத்தையும் விட ரொம்ப கொடுமையானதுப்பா. கடைசி வரைக்கும் அந்த பழிய துடைக்கவே முடியாது. வினய் பாவம், என்னால அவருக்கு இன்னைக்கு அந்த பழி வந்துருச்சு. நான் அவர் அந்த இடத்துல காப்பாத்திட்டாலும் வினய் மேல சில பேருக்கு சந்தேகம் வரதா செய்யும். நாளைக்கு வீட்ல ஒரு பொருள் காணாம போனாலும் முதல்ல சந்தேக வளையத்துக்குள்ள வர்றது வினயாதான் இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாகலட்சுமி அம்மா தான். என்ன பழி வாங்கறத நினைச்சு வினய பழி வாங்கிட்டு இருக்க. இனிமே அவங்க விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். எதுக்கு இப்ப இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? குடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? ஒரு பொண்ணு தனியா இருக்கிற ரூம்ல திருட்டுத்தனமா வந்து கிட்டி பாக்குறீங்க. அசிங்கமா இல்ல? உங்களெல்லாம் என்ன திட்டாலும் திருந்தவே மாட்டீங்கல்ல? காலையில எவ்வளவு கலவரம் நடந்திருக்கு. அது நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாம குடிச்சிட்டு செவரேறி வந்து நிக்கிறீங்க. மனசு கேட்கல மித்ரா. குடிச்சிட்டு படுத்தாலும் கூட தூக்கமே வரல மித்ரா. அதான் உன்னை பார்க்கலான்னு வந்துட்டேன். உங்களுக்கு தூக்கம் வரலங்கிறதுக்காக ஏன் தூக்கத்தை கெடுக்க வந்துட்டீங்களா? இல்லை மித்ரா, என்ன மாதிரி நீ தூங்க மறப்பேன்னு எனக்கு தெரியும். நான் தான் பார்த்தனே நீ தூக்காம கட்டிலே உட்காந்துருந்தத. ஏன் மித்ரா நம்ம 2 பேரும் தூக்கம் இல்லாமல் தவிச்சு கிடக்கணும்? நமக்கு என்ன பிரச்சனை மித்ரா? நம்ம வீடு இல்லையா, வசதி இல்லையா, சொந்தம் இல்லையா, இல்லை சொத்து இல்லையா? ஏன் மித்ரா இப்படி யாருமே இல்லாத மாதிரி ஏன் இங்கே வந்து கஷ்டப்படணும்? இந்த வீட்டில் வந்து திருட்டு பட்டம் வாங்கிட்டு வேலை பார்க்கணுமா? நீ நீ வேலை தூக்கி போட்டு என் கூட வா மித்ரா. நீ நான் நம்ம பையன் அத்தை மாமான்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். நம்ம வீட்டில் அப்படியே ராணி மாதிரி இருக்க வேண்டிய போயும் இந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி எதுக்கு மித்ரா இருக்கணும்? நீ வா மித்ரா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா மித்ரா. அந்த வீட்ல நீங்க என்ன சந்தேகப்படுறத தாங்கிட்டு இருக்கிறத விட இந்த வீட்ல வேலைக்காரி பட்டத்தோட இருக்கிறதே எனக்கு சந்தோஷம். அதுவே எனக்கு போதும். அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க? உன் மனசு மாறுறதுக்கு நான் முயற்சி பண்ணவே மாட்டேன். உன் பாதுகாப்புக்காகவும் நம்ம பையன் பாதுகாப்புக்காகவும் 1 மாசம் மட்டும்தான் இந்த வீட்ல இருப்பேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு போனீங்க. என்ன இன்னைக்கு வீட்டில் நடந்த சம்பவத்தை சாக்கா வச்சுக்கிட்டு உங்க காரியத்தை சாதிக்கலான்னு பாக்குறீங்களா? உங்களோட வேஷம் கலைஞ்சு போச்சு வினய். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். மாப்பிள்ளை சொன்ன அடையாளத்தில் வச்சு பார்த்தா இந்த புண்ணாக்கு மூட்டை தான் மாப்பிள்ளை சொன்ன நாக்கு போச்சு. கமே எங்க புண்ணாக்கு மூட்டையை காணோம்?
மாத்தி போட்டானா? இந்த புண்ணாக்கு மூட்டை அடிக்க ஏதாவது ஒரு வெப்பன் தேவைப்படுது. Where is the weapon? There is the weapon. இன்னைக்கு புண்ணாக்கு மூட்டை பஞ்சர் ஆக போகுது. புண்ணாக்கு மூட்டை ஏன் கட்டில கிடக்குது? தரையில தானே கிடக்கணும். செருப்பு போட்டுட்டு லேடிஸை உதைக்க கூடாது. ரிமூவ் தி செப்பல். டேய் யாரா நீ? திருடனா? யாரை பார்த்து திருடுங்கிற? நான் திருடல, போலீஸ். நீ என்ன பெரிய ஹிட்லரா? இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அடிச்சுக்காரன் சொல்லிட்டு இருக்க. உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கடா வந்திருக்க. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. நீ குதிக்கிறியா இல்ல டான்ஸ் ஆடுறியா? மறுபடியும் டான்ஸ் ஆடுற? ஆடுறது நிறுத்து. Where is புண்ணாக்கு மூட்டை? Where is புண்ணாக்கு மூட்டை? ஏய் புண்ணாக்கு மூட்டை. ஏன் மித்ரா நான் சொல்றது நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இவ்ளோ தூரம் நான் சொன்னது உங்க காதுல ஏறவே இல்லையா? வேலை செய்யற வீட்ல இப்படி திருட மாதிரி நைட் நேரத்துல அதுவும் செவரேறி குதிச்சு வந்திருக்கீங்க. முதல்ல போங்க. என்ன மித்ரா நீ என்ன திருடன்னு சொல்றியா? இதுக்கு நீ அவங்க கிட்ட இவன் தான் திருடன்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கலாம்ல. ஆமா, இப்ப நீங்க இங்க இருந்து போலன்னா நான் அதை தான் செய்வேன். நானே திருடன் திருடன்னு கத்தி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். மித்ரா நீ ஏன் மித்ரா அப்படி பேசுற? இங்கிருந்து போங்க. முதல்ல யாராவது பார்த்தாங்கன்னா நீங்க தான் திருடன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. போங்க இங்க இருந்து. போங்க வினய். ஐயோ பாத்து. வந்துட்டார்ல மாப்பிள்ளை வந்துட்டாருடா. இப்ப நீ தைரியமான திருடனா இருந்தா அடிடா பாப்போம். அடிடா திருடா. ஆமா ஆமா திருடா. ஏனி இரு இரு. ஐயோ சந்தன போட்டு பக்கத்துல வந்து அடிச்சிருவேன் மாமா. பக்கத்துல வந்து அடிச்சிருவேன் மாமா. என்னடா சரண்டர்? ஓடி புண்ணாக்கு குடி. புண்ணாக்கு மூட்டை பவர்ஃபுல் மூட்டையா இருக்கு. நீ போ, பயங்கரமா அடிக்கிறா போ. போயிட்டானா? எங்க போனா? ஐயோ போயிட்டான். ஏய் இதுக்கு தான் அப்பவே வந்து பொடினே. போ சீக்கிரம் போ. போ போ வேகமா போ. ஏய் என்னாச்சுமா? என்னாச்சு? என்ன திருட வந்துட்டான். நம்ம வீட்டுக்கு திருட வந்துட்டான். ஐயோ திருட வந்தானா? எதையாவது திருடிட்டு போயிட்டானா? இல்ல நீ அவன் என்ன அடிச்சிட்டு போயிட்டான். வேகமா போ. போ 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 மாப்ள போ. நிறுத்தியா? ஏன் வண்டி நிறுத்திட்ட? ஏங்க ஏன் என்னாச்சு? என்ன பெட்ரோல் தீந்துச்சா?
யோ ஏன் 4 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம், துரத்திட்டு வந்த நாய் கூட நின்றுச்சு. சும்மா போ போ போனா இவ்வளவு பயம் இருந்தா என் கூட ஏன் வர? 4 கிலோமீட்டரா? அடப்போ மாப்பிள்ள நீ வேற. மப்பு மண்டைக்கு ஏறினது உடம்புக்குள்ள அலெக்சாண்டர், ஹிட்லர், நெப்போலியன் சொல்லிக்காம உடம்புக்குள்ள எல்லாரும் உள்ள பூந்துட்டாங்க. வீரம் வந்துருச்சு. மப்பு இறங்கினதும் அதே மாதிரி எல்லாரும் சொல்லிக்காம ஓடி போயிட்டாங்க. என் உடம்புக்குள்ள பயம் டன் கணக்குல வந்து பூந்துருச்சு மாப்பிள்ள. அதனாலதான் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். யோ அறிவு கட்டன், உன்னால நான் மாட்டிக்க பார்த்தேயா லூசு பையல. ஆமா, இந்த வயசான காலத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா? பின்னா மாப்பிள்ள, அந்த பொம்பளை பார்த்து திருடன்னு சொன்னா அதை எப்படி கேட்டுட்டு சும்மா இருக்க முடியும்? உன் ரேஞ்ச் என்ன, உன் அந்தஸ்து என்ன? நீ வேணா கேட்டுட்டு சும்மா இருக்கலாம் மாப்பிள்ள, ஆனா உன் மாமனால இருக்க முடியாது. அதனாலதான் மாறு வயசுல அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த புண்ணாக்கு முட்டியை சும்மா டமால் டமான்னு பயங்கரமா அடிச்சிட்டேன். செம்ம அடி மாப்பிள்ள, அதை நீ பார்த்துருக்கணுமே, கண்கொள்ளா காட்சி. மப்புல இருந்ததால அந்த புண்ணாக்கு முட்டையோட வாயை கட்டா முட்டுட்டேன். கட்டி இருந்தேன்னு வச்சுக்கோ, திருடன் கத்திருக்க மாட்டான். ஆனா அந்த மப்புளியும் உஷாரா முகமுடி போட்டு மூஞ்சி மறைச்சிட்டு, அதனாலதான் நான் மாட்டுல தெரியுமா. பெரிய இவரு இந்த மோமுடி போட்டா உன்னை கண்டுபிடிக்க முடியாது. யோ உனக்கெல்லாம் தலையே இல்லைனாலும் ஊரே சேர்ந்து கண்டுபிடிச்சோம். இவரு உனக்கு ஒண்ணு நான் சொல்றேன், இன்னொரு 1 மாசத்துக்கு அந்த வீட்டு பக்கம் தலைகளை வச்சு படுத்துறாத. அப்புறம் கண்டுபிடிச்சானு உன்னை குத்திடுவானு. குத்துவாங்க. சும்மா அந்த பூச்சாண்டி காட்டுற வேலையில என்கிட்ட வேணாம். இது பாரு, கொலையே பண்ணாலும் கோர்ட் படியரியஸ் ஐ டிட் தி மர்டர்னு சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு. சும்மா என்கிட்ட பூச்சாண்டி காட்டாத. சரி, அதோட மாப்ள, மித்ரா என்ன சொன்னா? மித்ராவை பாத்தியா? அவகிட்ட பேசுனியா? அதான் நீ பாதியில வந்து கெடுத்தியா? அப்புறம் என்ன சொன்னான்னு இல்லைனா மட்டும் அப்படியே அவகிட்ட அழகா பேசி அலையக்க நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பேன். ஏன் மாப்பிள்ள நீ? சரி, அதோடு அவன் என்ன சொன்னான்னு சொல்ல. என்னையா சொல்லுவா? சொன்னதே சொல்லிட்டு இருக்கா. நம்ம வீட்டுல ராணியா இருக்கிறத விட அந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறதே பெட்டருங்கிறாயா? ஐயோ ஏமாம்சு, நான் சொல்றது அவளுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குதா? அப்படி நான் என்னதான் பண்ணணும் அவ எதிர்பார்க்கிறா? மனசு மாற மாட்டாளாம். நான் என்னதான் பண்ணாலும் மனசு மாற மாட்டாளாம். இவரு எனக்கு வர்ற கோவத்துல டென்ஷன் ஆகாத. நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியாவா சொல்றேன். யார் நீ? ஐடியா வரல விடு. இதை பாரு மாப்பிள்ள, பொம்பளைங்க இப்படிதான் டக்கு டக்குன்னு மனசு மாற மாட்டாங்க நம்ம இஷ்டத்துக்கு. நாம தான் பொறுமையா வெயிட் பண்ணி எல்லாத்தையும் சாதிச்சுக்கணும். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோமா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா? என்ன கட்டு போயிரு போகுது. யோ நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற மூஞ்சாயாது. இவரு தயவு செஞ்சு மூஞ்செல்லாம் எங்கேயும் போய் காமிச்சிடாத. மாப்பிள்ள டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா? சரியா? யோ என்ன அது? நீ தான் மூஞ்சி காட்ட வேண்டாம்னு சொன்னியே, அதனால தான் மூடி எழுத்தியா கூட. ஏறு. வண்டி எங்க இருக்கு? மாப்பிள்ள எனக்கு கண்ணு தெரியல, உன்னை கைட் பண்ண முடியாது, நீயே பார்த்து ஓட்டிப்ப. சரியா? சரி, வாய மூடு. சார், பகல் ஃபுல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு ராத்திரி நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன் சார். ஒரு 11-12 மணி இருக்கும். டமார்னு இந்த இடத்துல இடி விழுந்த மாதிரி ஒரு சத்தம் சார். அப்படியே நான் பயந்து அலறி அடிச்சு, ஐயோ பேயோ பிசாசா இருக்குமோன்னு எந்திரிச்சு பாக்குறேன். அப்படியே வெட வெடன்னு ஒற்ற குச்சி மாதிரி ஒருத்தன் முகத்தை சுத்தி துணிய கட்டிக்கிட்டு கையில பெரிய மாப்பு குச்சி வச்சுக்கிட்டு நிக்கிறான் சார். நான் பயத்தை அடக்கிக்கிட்டு யாரா நீ அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான் சார், அவன் சாமி வந்த மாதிரி மாப்பு குச்சியால மாறி மாறி என்ன வெளுத்துட்டான் சார். இங்க பாருங்க சார், இங்க பாருங்க, பின்னாடி எல்லாம் கூட அடிச்சிட்டான் சார். ஏமா வீட்டுக்குள்ள பூந்து ரூம் வரைக்கும் வந்திருக்கானா? அது வரைக்கும் யாரும் பார்க்காமல இருந்தீங்க? நீங்க சத்தம் போட்டிருந்தா எல்லாரும் ஓடி வந்திருப்பாங்களேம்மா, மடைக்கு பிடிச்சிருக்கலாம்ல. ஐயோ சார், அவன் அடிச்ச அடியில நான் ஐயோ அம்மான்னு கத்துனது இந்த ஊருக்கே கேட்டிருக்கும். ரூம் சாத்தி இருந்ததுனால யாருக்குமே கேட்காம போச்சுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கூட ஹெல்ப்புக்கு வரல சார். கடைசியில நானே திருடன்னு கத்திக்கிட்டு வெளியில ஓடி வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாரும் வராங்க. அதுக்குள்ள அவன் தப்பிச்சு ஓடியே போயிட்டான் சார். திருடன்னு கத்துனீங்களா? ஆமா சார், அவன் என் நகையை தான் திருட வந்தான். நகையை திருட வந்தானா? என்னம்மா சொல்றீங்க? நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது அவன் திருடனே இல்லம்மா. அவன் திருட வந்தவனா இருந்திருந்தா யாருக்குமே தெரியாம உள்ள வந்து திருடிட்டு போயிருப்பான். அவன் இப்படி பண்ணலையே. தூங்கிட்டு இருந்த உங்களை அடிச்சு எழுப்பியிருக்கான். அவன் உங்களோட எதிரி. அதனாலதான் இந்த வீட்டுல இருந்த யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம உங்களை தேடி வந்து அடிச்சிருக்கான். சார், எனக்கு அப்படியெல்லாம் யாருமே எதிரி இல்ல சார். இருப்பாங்கம்மா, இந்த உலகத்துல எதிரியே இல்லாம யாரும் கிடையாதுமா.
நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. கார்த்திக் சார், நீங்க பயப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல சார். ஏதோ லேடி சண்டை மாதிரி தான் தெரியுது. மத்தபடி நீங்க பயப்படுற மாதிரி திருட ரவுடி அப்படின்னு யாரும் கிடையாது. இப்ப அவங்க கிட்ட என்கொயரி பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல சார். அவங்களே பயந்து போயிருக்காங்க சார். யோசிச்சு சொல்லுங்கன்னு சொன்னா கூட அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. நான் காலையில கான்ஸ்டபிள அனுப்புறேன். யாரு மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. சரிங்க சார். கார்த்திக் சார், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நீங்க பெரிய பிசினஸ் மேனா இருக்கீங்க, இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கீங்க, ஒரு சிசிடிவியோ செக்யூரிட்டியோ வைக்கலாம்ல. அதையே சார் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க சார். சின்ன சின்ன பெட்டிக்கல்ல கூட சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க பாருங்க. சிசிடிவி கேமரா இருந்திருந்தா நமக்கு இவ்வளவு வேலையே இல்லையே சார். இந்நேரம் ஆளை தூக்கிட்டு வந்திருக்கலாமே. நம்ம வீட்டில் இது வரைக்கும் எதுவும் இந்த மாதிரி நடந்ததில்லை. அதனால தான் அதை பற்றி யாருமே இன்னும் யோசிக்கல. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கே எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பண்ணிடுங்க சார். சிசிடிவி கேமரா பத்தாது, ஒரு செக்யூரிட்டியும் போடுங்க. பார்க்குறவங்களுக்கு அந்த வீட்டில் செக்யூரிட்டி இருக்காங்கன்னு பயமாவது இருக்கும்ல. சரிங்க சார், கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார். ஓகே சார், நீங்க பயப்படாம போய் தூங்குங்க. கான்ஸ்டபிள் வெளியே தான் இருப்பாரு. விடியற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு இருப்பாரு. ரொம்ப நன்றி சார். சார், அந்த திருடனை சும்மா விடாதீங்க, புடிச்சு ஜெயில்ல போடுங்க. கண்டிப்பா மேடம், நான் சொல்லிடுறேன். அப்புறம் கான்ஸ்டபிள் நீங்க வெளியவே இருங்க, நீங்க இருந்து பாத்துக்கோங்க. மாப்ள, போலீஸ் சொன்ன மாதிரி அந்த சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரிங்க. அவனுக்கு மாசம் எவ்வளவு சம்பளமா இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துடலாம்.